என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. மா சொல்லுடி, அவ எப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு போனான்னு பாத்தியா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவளோட புருஷங்காரன் திட்டியிருப்பா, அந்த கோவத்தை நம்ம மேல கட்டிட்டு போகுது. அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளார சண்டைனா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதாம்மா, பயங்கரமான ஆள் அவ. ஆனா பாண்டி பையன் முன்னாடி மட்டும் அப்படியே நடிக்கிறா. விடேடி, போக போக அந்த பையன் புரிஞ்சுக்குவான். சரிம்மா. அம்மா, அப்பா எங்க? அப்பா ஆட்டோ பிடிக்க போயிருக்காரு. சரிம்மா, போய் சுதனை கிளப்புடி. அவன் கிளம்பிதாம்மா இருக்கான். ஆட்டோ வந்தோடனே கூப்பிட்டா ஒடியாந்துருவான். ரூம்ல ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிடி. என்னடா வாசலே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அவ இங்கிட்டு தானே வந்தா, கிளம்பிட்டாளான்னு பார்த்தேன். அவ எல்லாம் கிளம்பி போயிட்டா. வரும்போதே ஆட்டோக்கு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு மினிக்கிட்டு வந்தா. என்னைய ஒரு பார்வையும் உங்க அக்கா ஒரு பார்வையும் பார்த்துட்டு கிளம்பிட்டா. எதுக்குடா அவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சுந்தரி என்னமோ வாங்கிட்டு போறா. அது எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு? என்னமோ அவ காசு தர மாதிரி. சுந்தரி காசுல அவ வாங்க போறா. ரொம்ப தாண்டா உன் பொண்டாட்டிக்கு கொழுப்பு. சரி விடுங்கம்மா, அவளுக்கு என்ன தெரிய போகுது? நீ எதுவும் சொல்லல. நைட்டு கேட்டனே, பயங்கர சண்டையா இருந்துச்சு போல. ஆமா, துருவி துருவி அதையே தான் கேட்டா. நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம், உனக்கு என்ன? வர வர ரூமுக்கு வரதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி போடுடா. வீட்டுக்கு வர மனுஷன்ட்ட நொய்யு நொய்யும் பேசிக்கிட்டே கிடந்தா அப்புறம் எப்படி வீடு விளங்கும்? நீயும் சம்பாதிக்கிற வைக்கிற, நம்மளால ஒரு இடம் வாங்க முடியுதா? ஏதோ சுந்தரி ஆசைப்பட்டு அவன் நகையை அடகு வச்சு வாங்குறா. அது பொறுக்கல உன் பொண்டாட்டிக்கு. மூஞ்சி அப்படியே 3.5 மணத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு போறா. மாசமா இருக்கா, அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரியாது. அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க வீட்டு சைடு சொல்றது எல்லாமே என்னாலதான் ஆச்சு, இந்த அம்மா சும்மா இல்லாம என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைய கோத்து விடுறது உன் பொண்டாட்டி. ஆனா நல்லா வருவாடா. நம்ம ஊர் சைடு அதுக்குதான் பொண்ணு எடுக்கணுங்கிறது. இந்த ஊர் சைடு பொண்ணு எடுத்தாலும் எடுத்தோம், நாங்க தான் படாத பாடுபடுறோம். எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி ஒரு அப்பனை பாத்திருப்பியா? மாசமாயி 5 மாசம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் வீடு தேடி வந்து பொண்ணு எப்படி இருக்குன்னு என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. இவனுக்கெல்லாம் என்னடா அக்கறை? நம்ம சுந்தரிய பெங்களூர்ல கட்டி கொடுத்தாலும் ஏதோ பக்கத்துல இருக்கிற ஊர் மாதிரி 6 மணி நேரம் போயிட்டு போயிட்டு வரோம். நம்ம தடிக்கி விழுந்தா அழுத்த தேர்வு வந்து ஒரு 8 புள்ளைய என்ன ஏதுன்னு பாக்குறாங்களா? இல்ல நீதான் போய் அங்க உட்காந்துக்கிட்டு காப்பி தண்ணி எல்லாம் குடிக்க முடியுமா? என்னமோ உன் தலையெழுத்து அப்படி இருக்குது. எல்லாம் அவதாம சரியில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து கூட போக மாட்டேங்கிறா. மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு போகுது. அவ மட்டும் தனியாவா போறா? ஆமாமா, இன்னைக்கு ஏதோ செக்கப் இருக்கா, 5 மாசத்துக்கு செக்கப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ அக்கா கரைய வர சொல்லியிருப்பா. நீ வேணா அப்புறமா ஊடார போய் பாரு, அவளை பத்தி நீயே புரிஞ்சுப்ப. போயிட்டு வரட்டும் விடுமா, சும்மா அதையே நோண்டிக்கிட்டு. எனக்கு கடையில 1008 வேலை இருக்கு. ஆமா, அப்பா எங்கம்மா? ஆட்டோ கூட்டிட்டு வர போயிருக்காருடா. போய் இடத்த பாக்கணும்ல, போப்பு என்ன நிலைமையில இருக்குன்றத பாத்துட்டு தான் வாங்கணும். பேப்பர்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்குமா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஏண்டா பத்திரம் பதிறது அந்த ஜூலி கிட்ட தானே கொடுக்கணும்? ஆமாமா, அவர் ஆபீஸ்ல தான் கொண்டு போய் கொடுக்கணும். பார்த்து ஓகே சொல்லிருச்சுன்னா பத்திரம் என்னைக்கு பதிகிறது என்ன ஏதுன்னு டீட்டெயில் கொடுத்துடலாம். இதோ இன்னைக்கு போறோம்ல, பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம். என்னடி சுந்தரி? சரிம்மா. என்னடி மா, இந்த பயலுக்கு அவன் பொண்டாட்டி நினைப்பு இருக்கும் போல. தனியா போயிருக்கால, என்ன பண்றா ஏது பண்றான்னு நினைக்கிறானோ என்னமோ. எப்படி அப்படி சொல்ற? கொஞ்ச நேரம் தான் பேசினா, டக்குன்னு பொண்டாட்டிக்கு போன் அடிக்க போயிட்டான் பாரு. இவனெல்லாம் நம்பாதம்மா. அடியே, இப்போதைக்கு நம்ம அவனையும் அவளையும் காக்கா பிடிச்சுதான் ஆகணும். சொத்து மட்டும் மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ அமைதியா இரு, எதையும் கண்டுக்காத. சரிம்மா. கீதா, கீதா, வாங்க தம்பி. வாங்க தம்பி. மாமா, அத்தை கிளம்பிட்டீங்களா? நாங்க எப்பவோ ரெடி. கீதா தான் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆளை காணோம். அப்படிங்களா? சரிங்க மாமா, நீங்க போய் கார்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ராஜு, எனக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீல? சாப்பிட்டோன்னே போட்டுட்டீங்களேங்க, என்ன மறந்துட்டீங்களா? ஆமாமா, போட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ இருக்கியே, நீ கரெக்டா எல்லாம் பண்ணிடுவ. சரிங்க, வா நம்ம கார்ல போய் வெயிட் பண்ணலாம். வாங்குங்க. தம்பி, டிரைவர் அங்க இருக்காரா? டிரைவரா? எல்லாரையும் ஓட்டுவேன், கார் ஓட்ட மாட்டேனா? ஓ, நீங்க தான் ஓட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மாமா, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. எம்புட்டு நேரம் ஆக்குறா. அடியே கீதா, கீதா, என்னடி பண்ற? இதோ நான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் வேணா ரூமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் வேண்டாம் சாமி. டைம் ஆச்சு, எப்ப வருவ? ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுவேன். 5 மினிட்ஸ்ல நீ வரல, நான் ரூமுக்கு வந்துடுவேன். அத்தாடி,
5 நிமிஷம்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோ வந்துடுறேன். ம் சரி. எவ்வளோ நேரம்? பா வந்துடுறேன்ப்பா. என்னால வெயிட் பண்ண முடியல. நீ கதவை தர. சச்சோ, என்ன நீங்க இப்படி பெரிய அவசர கொடுக்கையா இருக்கீங்க? கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்க மாட்டீங்களா? 5 நிமிஷம் கொடுத்தாச்சு. கதவை தரேன்னு சொன்னேன். டேய், உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. கதவை திறந்து என்னெல்லாம் பண்ணுவேன்னு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேனே. நீ சும்மா ஏன் மேல பழிய போடாத. நீ தான் லேட்டா கிளம்புற. நான் தானே லேட்டு. நானே கதவை திறந்துட்டு வந்துக்கிறேன். நீங்க பேசாம கையை காலை வச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பீங்களா? நான் உள்ளார வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாதே. உங்களை இருங்க, நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்க. என்ன கேக்கல? ஓ கேக்கலையா? கதவை தர. கரெக்டா எல்லாம் கேட்கும். உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் மேகம் சிலிர்க்குதம்மா. நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துடிக்குதம்மா. மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீருமம்மா. வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு. தினமும் புலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் மழையே சின்ன சின்ன. ஓய், இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமா? நிஜமாடி. ஆமா, திடீர்னு என்ன புடவைலாம் கட்டியிருக்க? பின்ன உங்க வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, புடவைலாம் நான் கட்டக்கூடாதா? நீ எது வேணாலும் கட்டலாம். அது எப்படி? உனக்கு மட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. அது பார்க்குறவங்க கண்ணை பொறுத்திருக்கு. ஓ, எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு சூட் ஆகுது. என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். ஆஹா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு புளிச்சு போயிடுவேன். ஆமா, புளிச்சு போறதுக்கு நீ வந்து பால் பாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. என்ன கொடுக்கணும்? எப்போதும் கேட்கறது தான். அதெல்லாம் தர முடியாது. நான் உங்ககிட்ட பர்மிஷனே கேட்கலையே. எப்போதும் நானாவே எடுத்துப்பேன். நீ பேசிக்கிட்டே இருந்தியா, அதனாலதான் என்னால கொடுக்க முடியல. நீ பேசாம அமைதியா இருப்பியா? நானே எல்லாம் பண்ணிருவேனா? சோ, கையை இடுங்க. ஏன் பொண்டாட்டி மேல நான் கை வச்சிருக்கேன். என் அழகு தேவதை. ஐ லவ் யூ டி செல்லம். சரி. என்ன சரி? திரும்பி ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூ. ஓகேவா? நான் அப்படியே. ஏங்க, என்னடி? கையை இடுங்க. என் பொண்டாட்டி மேல நான் கை வச்சிருக்கேன். யாரு கேட்க போறா? கையை இடுங்க. என்னடி ஆச்சு உனக்கு? உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, கீதா தான். என்னது கீதாவா? அவ எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரா. நேத்தே நீ வந்துட்டு போகும்போதே நினைச்சேன், கரெக்டா நீயும் கிளம்பிடுவியே. நானும் கீதாவும் ஒன்னா இருந்துடக்கூடாது. அப்படி என்ன உனக்கு? நீ எதுக்காக கிளம்பி இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல முரளி. உன்னை யாரும் இங்க இன்வைட் பண்ணவே இல்லையே. நீ எதுக்காக வந்த? கீதாவும் நானும் எங்க வீட்டுக்கு போறோம். இந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா நீ உன் வீட்டுக்கு கிளம்பிடு. அது வந்து முரளி. பேசாத. ஏங்க, என்ன? நான் தான் அவளை வர சொன்னேன். என்ன? நீ வர சொன்னியா? ஆமாங்க. எதுக்கு? இல்ல, அவங்க அம்மா ஊருக்கு போறாங்களாம். அதனால இவ மட்டும் தனியா இருப்பாளாம். இங்க வர சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன், நாங்க வெளியே கிளம்புறோம்னு. ஏரியால பசங்கள்லாம் சரியில்லையா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல ஸ்டே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன் இந்த மாதிரி விருந்துக்கு போறேன்னு. சரி பரவாயில்லம்மா, நான் வீட்லயே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த சைடு பசங்கள்லாம் சரியில்லைன்னு திரும்ப திரும்பி சொல்லவும் மனசு கேட்கல. அதான் அவளையும் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கீதா. எப்ப இறக்கம் காமிக்கணும், யார் மேல இறக்கம் காமிக்கணும் கூட உனக்கு தெரியல. ரொம்ப அப்பாவியா வளர்த்துட்டாங்க. இவ அம்புட்டு விஷம். இன்னைக்காவது இந்த விருந்த உன் கூட நல்லபடியா சாப்பிடணும்னு நினைச்சேன். அது நடக்காது போல. முரளி, நீ சீக்கிரம் இவளையும் கூட்டிட்டு வா. உனக்காக மட்டும்தான் இவ வீட்டுக்கு வரதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னு வையே, இவ வீட்டுக்குள்ளார வரவே முடியாது. முரளி, என்னால எந்த பிரச்சனையும். நீ ரொம்ப நடிக்காத என்ன? உன்னைய பத்தி என்ன ஏதுன்னு A to Z எனக்கு தெரியும்.
என் முன்னாடி ஒன்றும் நீ நடிக்க தேவையில்ல. கீதா வேணா உன் நடிப்பை நம்பியிருக்கலாம், நான் எதுக்கும் நம்ப மாட்டேன். கீதா சொன்னதுனால தான் இப்போ நான் எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன். வந்து ஒழுங்காக இருந்தால் நல்லது, இல்லைனா வேற மாதிரி விளைவுகளை சந்திக்க போகிறேன். இல்ல முரளி, நான் முன்ன மாதிரி இல்ல. எல்லாரும் நம்பியிருக்கலாம், ஆனால் நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். காரில் உங்கள் அப்பா அம்மாலாம் ஏறிட்டாங்க, நீயும் சீக்கிரமா வா, நான் முன்னாடி போகிறேன். முரளி, அது ஒண்ணு இல்ல. அத்தை வீட்டுக்கு போறதுனால அதனால மட்டும்தான் நான் புடவை கட்டியிருக்கேன். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. நீ என்னை அப்படிலாம் பார்க்காத. நிஜமாலுமே அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. நான் இப்போ உன்னை ஒண்ணுமே கேட்கலையே. போச்சுடா, ஒண்ணுமே கேட்கலையா? நம்மளாதான் எல்லாத்தையும் உளறிட்டோமோ. சரி, சமாளிப்போம். அது நீ ஒரு மாதிரி குறுகுறுன்னு என்னையவே பார்த்துட்டு இருந்தியா, அதனாலதான். அத்தை வீட்டுக்கு போறோம், சுடிதாரே எதுக்கு போட்டுக்கிட்டு, அதனாலதான் சாரி கட்டினேன். மத்தபடி என் மனசுல வேற எதுவும் இல்ல. சத்தியமா கீதா. சரி சரி. கீதா, ஆ இப்போ வரப்போறியா இல்லையா? இந்த வரேங்க, வா போகலாம். சரி கீதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா திடீர்னு வந்து பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக போட முடியல. டைமே இல்லை. இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் தான் பார்த்தேன். அப்புறம் நினச்சிட்டே இருப்பீங்கல்ல, என்னடா அவ வீடியோவே போட மாட்டேங்கிறா கண்டினியூஸா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கல்ல, அதனால தான் கொஞ்சமாக போட்டேன். எனக்கு நிறைய ஒர்க் அதிகமாக இருக்கு, அதனால தான் என்னால் போட முடியல. நான் தான் சொன்னேன்ல, என் பையன் கீழே விழுந்துட்டான்னு. அதோடய ஸ்கூலும் ஆரம்பிச்சிருச்சு, படிக்க வேற ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதையும் சேர்த்து பார்க்கறதுனால கொஞ்சம் டைமிங் இடிக்குது. அதனால தான் என்னால் கமெண்ட் செக்ஷன் கூட வர முடியல. முன்னாடிலாம் கமெண்ட் நிறைய வரும், இப்போலாம் வர வர குறைஞ்சிட்டே வருது. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்றதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எப்போனாலும் நான் பார்த்துட்டு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு டைட் ஒர்க்காக இருக்கும், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நெகட்டிவாக போகுது அப்படின்னு. கதை போகிற போக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன். நானும் பாசிட்டிவாக எடுக்கணும்னு தான் பார்க்குறேன். இன்னும் போக போக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்க. அமர்தா அக்கா கதையும் அப்படி தான், இன்னமே தான் இன்னும் நல்லா போக போகுது. யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கடைசியாக எப்போதும் சொல்கிற மாதிரி தான், வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.